ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நோ கான்ட்ராக்ட் சிச்சுவேஷனில் இருக்கும், பிளாக் பண்ணிட்டாங்க, ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான், டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்டேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Isolation, okay. Projection, inner voice, mind, letting go, bottom of the deck, existence. The Emperor, Seven of Wands, King of Cups, Ten of Pentacles, Knight of Cups. Bottom of the deck, the Tower. Eight of Pentacles, Ace of Cups, King of Swords, Two of Wands, Five of Pentacles. Okay. Bottom of the deck, the Fool. ஓகே, ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், ஸோ ரொம்ப பீஸ் இல்லை, எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ என்ன டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் நோ கான்ட்ராக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, பிளாக்கிங் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து பிளாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களோ, ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்டேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே 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 இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கார்டு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவருக்கு ஸ்நேகம் உண்டு, இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். ஓகே, ட்வின் ஃப்ளேம் ஜோனி, சோல்மேட். ஸோ இவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஏன்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் கார்டு, நமக்கு 2 கார்டு வந்திருக்குது. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் கார்டு வந்திருக்குது. ஸோ இவருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப், இவர் ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்களும் அவங்களும் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடக்குது, இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களா. அப்போ இவருக்கு ஸ்டார்டிங்கில் இவருக்கு வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டவுட்டு சுச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் இந்த பர்சனை சேஸ் பண்ணிக்கிறீங்க, துரத்தி நீங்கள் லவ் பண்ணியிருக்கிறீங்க. பட் இந்த பர்சனுக்கு இது பயங்கர ஒரு இஷ்டம். நீங்கள் இந்த பர்சனை சேசிங் பண்ணுறது இந்த பர்சனுக்கு இஷ்டம் தான். லவ்வும் இந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே லவ் உண்டு. பட் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி, ஒரு டவுட் சுச்சுவேஷன் அப்படின்னு நினைக்கும் போது மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபேமிலியோ சமூகமோ அஸ்தர் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்.
ஸோ அப்போ இவருக்கு நீங்கள் இந்த பர்சனை விடாமல் சேசிங் பண்ண இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அது மட்டும் நமக்கு எம்பரன் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இவங்களுக்காக வாழ்கிறவங்க கிடையாது. இவங்க வந்து ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் வாழக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்களுக்கும் ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை தனக்குள்ளே ஒழித்து வச்சுட்டு தனக்காக ஒரு வாழ்க்கையை ஜீவிக்காமல் ஃபேமிலிக்காகவும் சமூகத்தாகவும் தன்னோட ஆசையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அப்போ இவருக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஸ்நேகம் உண்டு. அப்போ நீங்கள் சேசிங் பண்ண இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன பண்ணுறது, இஷ்டம் உண்டு, உங்களுக்கு இஷ்டம் உண்டு, உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு இஷ்டம் உண்டு, உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகிறதுக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. ஆனால் இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் கொண்டு போகிறோம். இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சமூகம் அஸ்பெக்ட் பண்ணாது, ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, நேம் கெட்டு போகும் அப்படின்னு இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டவுட் சுச்சுவேஷன். அப்போ இவர் உங்ககிட்ட நிறைய மைண்ட் கேம் கழிச்சிருப்பாங்க. இப்போ இவருக்கு ஸ்நேகம் இருந்தாலும் இவர் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவருக்காக வாழக்கூடியது கிடையாது. இவருக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை தனக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்கும் வாழக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஆனால் நீங்கள் சேசிங் பண்ணுறது, நீங்கள் லவ் பண்ணுறது எல்லாம் அந்த பர்சனுக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. ஆனால் அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, அந்த பர்சனோட ட்ரூ லவ்வை சொல்லிட்டு இல்லை, ட்ரூ ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. இந்த பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை இஷ்டம் இல்லாத மாதிரி, உங்கள் கூட பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி, நீ இல்லாட்டாலும் என்னால் வந்து ஜீவிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இவங்க உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட இவங்க பயங்கரமாக உங்களை மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தை இவங்க வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இல்லாட்டா நீங்கள் ஒரு ட்ரூ லவ்வை கொடுக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனை நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஃப்யூச்சரில் எட்டும், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எட்டாதான் இவருக்கு ஒரு டவுட்டு. அவரோட மைண்டில் என்னென்னா நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பயங்கர இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, பயங்கர அட்ராக்ஷன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இவருக்கு மைண்டில் நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இது வந்து ஒரு போஸ்டேஜ் கூட சான்சஸ் இல்லை. இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இவர் வந்து எம்பரர் வந்து எப்பவுமே நான் சொன்ன மாதிரி யாரோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் தன்னோட ஃபீலிங்ஸையும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஒழிச்சு வைக்கக்கூடிய கழிவு இவங்களுக்கு உண்டு. ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து நீங்கள் சேசிங் பண்ண இவரோட மைண்டில் என்னென்னா இது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எட்டுமான்னு தெரியல. அது இஷ்டம் உண்டு. ஒரு சம்டைம் வந்து இவரே அறியாமலே இவர் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக் ஆகக்கூடிய டைமில் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களை மீட் பண்ண வருவாங்க. இவர் கொஞ்சம் எமோஷ்னலாக பெட்டர் ஆனதும் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களே வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஃபேமிலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஸோ இவர் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எம்பரர் எப்பவுமே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி 24/7 ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு. பட் எல்லாத்தையும் இவர் ஹைட் பண்ணி வச்சுருப்பார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார், எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார், ட்ரூ லவ்வை சொல்லிட்டு இல்லை. அப்போ நீங்கள் சேசிங் பண்ணி நீங்கள் டயர்டாக சுச்சுவேஷன் ஆகிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேருமே ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த பர்சன் உங்களை பிளாக்லேருந்து பிளாக்லேருந்து எடுக்கிறதும் இவர் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காக ஒரு டைமில் பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறதும், எமோஷ்னலாக கொஞ்சம் பெட்டரானதும் பிளாக்கில் போடுறதும், இந்த சுச்சுவேஷன் பார்த்து ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன உங்கள் மேலே தப்பே இல்லாட்டாலும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு ஒரு தாட் இல்லவே இல்லை. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு சீரியஸாகவே கண்டுட்டில்ல. இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த ஒரு தாட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே கிடையவே கிடையாது.
நடக்குது. ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி கிடையாது ஸ்டார்டிங் சுச்சுவேஷனில். ஓகே, அப்போ இவர் வந்து நீங்கள் சேசிங் பண்ண இவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சீட் பண்ணுறதும், உங்களை திட்டுறதும், உங்களை கேவலப்படுத்துறதும், உங்களை கஷ்டப்படுத்துறதும், அழ வைக்கிறதும், பிளாக்ல போடுறதும், எடுக்கிறதும். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்கும் பயங்கர ஃபைட்டிங் நடந்திருக்கலாம். ஸோ அப்போ இவர் பர்தரை பிளாக்ல போட்டு எடுக்க உங்களுக்கு நல்லா கோவம் வந்துருக்கலாம். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீ மட்டும் தான் பிளாக்ல போடுவேன், என்னாலே பிளாக்ல போட முடியும் சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் பிளாக்ல பண்ணி வச்சுட்டு 2 பேரும் முகந்திரிச்சு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ வந்து இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்டாக்டோ ஒரு கம்யூனிகேஷனோ தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு ப்ரொஜெக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன சொல்லுது, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இந்த போஸ்டரை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் அங்கே ரிசீவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி அவர் உங்களை பற்றி ஏதாவது ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஸோ அந்த தாட்டை அவங்களால் ரிசீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாட்டாலும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மனசு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது எப்படின்னா இப்போ இவரை பற்றி ஒரு 100 பேர் நெகட்டிவ் தாட்டு கொடுத்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் சோல் உங்கள் ஹார்ட் இல்லை அதெல்லாம் போய் இவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, ஸ்னேகங்கிறது உண்மை. ஸோ அது உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு சோல் டு சோல் வைப் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இவர் வெளியே ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டும் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக உங்கள் சோல் உங்கள் ஹார்ட் வந்து சொல்லும் இல்லை இவர் வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாரு, பட் ஸ்னேகங்கிறது இவருக்கு உண்டுன்னு உங்களுக்கு கரெக்டாக அந்த உங்கள் சோல் சொல்லி கொடுக்கும், உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ உங்கள் 2 பேருக்கும் சோல் டு சோல் வைப் கனெக்ஷன் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களை நினச்சி அழுதாச்சுன்னா அந்த ஒரு மிரர் வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இவர் உங்களை குறித்து மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருக்க டைமில் அதனோட எனர்ஜி உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் அந்த எனர்ஜி உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு ஃபீல் ஆகும் இவங்க நம்மளை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சடனாக நீங்கள் சோகமாக இருப்பீங்க, காரணமே இல்லாமல் நீங்கள் சோகமாக இருப்பீங்க. சடனாக உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், சடனாக நீங்கள் அழுவீங்க, சடனாக நீங்கள் மிட் நைட்டில் 3 மணிலேருந்து 5 கரெக்டாக 3 to 5 நீங்கள் முழிப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டோட எனர்ஜி உங்களுக்கு அப்டேட் ஆகுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ எப்போவுமே அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேசிங் பண்ண இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் எட்டும் நீங்கள் 2 பேரும் சேருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை கூட இவருக்கு கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் காணாத மாதிரி விளையாடாத மாதிரி இவர் நடந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது இவர் வந்து மேபி ஃபேமிலி வந்து இவங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஆஃபர் ஏதாவது கொண்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த டைமில் இவங்க வந்து ஒரு செல்ஃபிஷாக உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் உங்களை கொஞ்சம் கூட மைண்டு பண்ணாமல் ஃபேமிலி பக்கம் இவர் சாஞ்சிருப்பார். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும். இவர் உங்களை செல்ஃபிஷாக உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. நீங்கள் கஷ்டப்படக்கூடிய டைமில் இவங்க உங்களை கொஞ்சம் கூட மைண்டு பண்ணாமல் செல்ஃபிஷாக இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. அவருக்கு அவர் தான் முக்கியம் சொல்லிவிட்டு உங்களை பற்றி கொஞ்சம் கூட கேரிங் பண்ணாமல் இவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அவரை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல, 2 பேரும் அங்கோட்டும் இங்கோட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகே, ஸோ இவரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ஓகே, அப்போ இவர் செப்பரேஷன் ஆன பிறகு இவரோட லைஃப்பில் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவர் லைஃப்பில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ டவர் மூமெண்ட் சொல்லும்போது இப்போ ஒரு ஆளுக்கு லைஃப்பில் எதுக்காக டவர் மூமெண்ட் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்காக வாழாமல் தன்னோட காதலை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தன்னோட ஆசை தனக்காக வாழாமல் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்கல்ல. ஸோ அவங்க சந்தோஷமாக வாழ மாட்டாங்க, அவங்களுக்குள்ள பல வலிகள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும். ஓகே, அப்போ இவங்களை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். ஓகே, செல்ஃப் லவ் பண்ணணும். அடுத்தவங்க இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு
புரிகிறதுக்காகவே யூனிவர்ஸ் கொடுக்கியதான் டவர் மூமெண்ட். அப்போ இந்த ஆளுக்கு லைஃப்பில் இவர் நேற்று வரைக்கும் இவர் ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் வாழ்ந்துருக்காரு. பட் இவருக்கு இந்த கனெக்ஷன் சம்திங் ஸ்பெஷல். இது யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு கனெக்ஷன் இவருக்கு. ஓகே, பட் இவருக்கு இது சம்டைம் இதில் ஒரு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்போது இவருக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் ஃபினிஷிங்கில் எட்டாதுன்னு இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, ஸோ அப்போ ஆனால் அவங்களுக்கும் டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்பவுமே ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவருக்கு ரொம்ப டெப்த் இவருக்கு ஃபீலிங் உண்டு. இந்த கனெக்ஷன் சம்திங் ஸ்பெஷல். இவருக்கு எல்லாமே தெரியும். சம்திங் ஸ்பெஷல் உங்களால் ஸோ உங்கள் லைஃப் நீங்கள் இவங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல்னு இவருக்கு தெரியும். பட் இவருக்காக வாழாமல் இவர் ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் வாழக்கூடிய ஒரு கேரக்டரில். ஸோ அதுக்காக தான் இவருக்கு லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் யூனிவர்ஸ் கொடுத்துருண்டு. ஏன்னா இந்த டவர் மூமெண்ட்டில் இவர் டோட்டலாக ஒரு சோல் டெத் ஆகி ஒரு ரீபர்த் கிடைக்கிற மாதிரியாகும் இவருக்கு லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் உருவாகும். ஸோ இந்த டைமில் இவருக்கு லைஃப்பில் எங்கேயுமே பீஸ் கிடைக்காது. இவருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் இவங்க இப்போ கூட இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களோட உண்மையான முகம் தெரிய வரும். யார் ட்ரூ, யார் போய், ஸ்நேகங்கிறது எங்கேருந்து கிட்டுச்சு, யாரோட ஸ்நேகம் ட்ரூ. ஸோ எல்லாமே இந்த டவர் மூமெண்ட் யூனிவர்ஸ் இந்த பர்சனை காட்டி கொடுப்பாங்க. ஸோ டவர் மூமெண்ட் இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டு. ஸோ இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சன் லெசன்ஸ் கற்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இந்த டவர் மூமெண்ட்டில் எங்கேயுமே இவருக்கு பீஸும் இல்லாமல் போயிடும். இவருக்கு நிம்மதி தேடி 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 இவருக்கு எங்கே பார்த்தாலும் 4 பக்கமும் இப்போ நம்மளுக்கு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டவர் மூமெண்ட் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு இவர் டவர் மூமெண்ட் இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இவருக்கு நிம்மதி இந்த டவர் மூமெண்ட்டில் கூட இருக்கிறவங்க எல்லாமே இவருக்கு தெரியும். கூட இருக்கிறவங்களோட உண்மையான முகங்கள் தெரிய வந்துடும். அது யூனிவர்ஸாகவே காட்டி கொடுப்பாங்க. ஸோ நீ இன்னைக்கு பிறந்தியா, சரி நீ உனக்காக வாழ். ஏன்னா நீ எல்லாருக்காகவும் உன்னோட ஆசைகள் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற. பட் உனக்காக இங்கே யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வாழ்கிறாங்கன்னா அது அவங்களுக்காக தான் வாழ்வாங்களே தவிர அடுத்தவங்களுக்காக யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் தன்னோட ஒரு ட்ரூ லவ்வை, தன்னோட சோலுக்கு பிடிச்ச ஒரு சோலை இவர் சாக்ரிஃபைஸ் பண்ண போய் தான் யூனிவர்ஸ் இவருக்கு லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துடும். அப்போ இந்த டவர் மூமெண்ட்டில் நிம்மதி எங்கே நம்ம எங்கே தொலைச்சோம் எங்கெல்லாம் தேடி தேடி அலையும் போது கடைசி எண்டிங்கில் தெரியும் நிம்மதி தொலைச்சது உங்கள் கிட்ட தான். அந்த செப்பரேஷன் ஆனனால தான் இந்த செப்பரேஷன் உங்களில் இவர் லைஃப்பில் இழந்தனால தான் இவருக்கு நிம்மதி போச்சுன்னு இவருக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவருக்கு சோல் இவருக்கு கைட் பண்ணுது. இந்த பர்சன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சம்திங் ஸ்பெஷல்னு சொன்னேன். அப்போ இந்த பர்சனுக்கு இன்னர் வாய்ஸ் கைட் பண்ணுது. நமக்கு இன்னர் வாய்ஸ் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. அப்போ இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் இந்த பர்சனுக்கு நான் சொன்னேன், இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. மேபி இந்த பர்சன் செல்ஃப் லவ் பண்ணாமல் இருக்கலாம், ஃபேமிலிக்காக வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருக்குது. ஆனால் இந்த பர்சனுக்கு உங்களை பயங்கர இஷ்டம் ஸ்நேகம் உண்டு. பட் இவருக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர். மற்றவங்களுக்காக இவர் ட்ரூவாக இருப்பார். பட் இவருக்கு யாருமே ட்ரூவாக இருக்க மாட்டார். மேபி நீங்கள் ட்ரூவாக இருந்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த போஸ்டரோட இன்ட்யூஷன் இந்த பர்சனை கைட் பண்ணுது, சோல் சொல்லி கொடுக்குது. இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஓப்பன். இந்த பர்சனோட இன்ட்யூஷன் சொல்லி கொடுக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லி கொடுக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயமும் நெகட்டிவான விஷயமும் இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் திங்க் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சைடுமே இவங்க பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நெகட்டிவாக கண்டுட்டு உண்டுன்னா இப்போ இவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்சனோட இன்ட்யூஷன் சோல் சொல்லி கொடுக்குது, போய் ஒரு ஆக்ஷன் எடு, போய் உங்கள் லைஃப்பில் கூட்டிகிட்டு வா, இவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கால் பண்ணி இந்த பர்சனல் லைஃப்பில் சம்திங் ஸ்பெஷல். ஸோ இப்போ நீ எங்கேயுமே நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டுருக்கா. ஸோ உன் லைஃப்பில் ஒரு பீஸ் வேணும், உனக்கு ஏற்ற ஒரு சோல், உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் இவங்க தான். ஸோ இவங்களை விட்டு உன் லைஃப்பில் எங்கேயுமே ஒரு பீஸ் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் இந்த பர்சனோட சோல் இந்த பர்சன் கைட் பண்ணி சோல் சொல்கிறது இந்த பர்சன் அக்செப்ட் பண்ணுறாரு. முன்னாடி இவர் ப்ராக்டிக்கலாக செல்ஃபிஷாக அவங்கள விட்டுட்டு போயிட்டு உண்டுங்களே. இப்போ இவர் சோல் சொல்லும், சோல் ஹார்ட் மூலமாக சொல்லிக் கொடுக்கும். அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஹார்ட் சொல்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே,
ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறாரு. ஸோ இவங்களோட செப்பரேஷன் இந்த உங்களோட செப்பரேஷன் இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. அப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்க இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ தனக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க லைஃப்பில். நிறைய விஷயங்கள் ஏமாந்துருப்பாங்க. மணியாக இருக்கட்டும், நிறைய இழந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே அடுத்தவங்களுக்காக தனக்காக ஒரு வாழ்க்கை ஜீவிக்காமல் அடுத்தவங்களுக்காக வாழ்றக்கூடியவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகும். அப்போ இது ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகக்கூடிய டைமில் இவங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க, செல்ஃப் ஃப்ளோ பண்ணுவாங்க. ஓகே. அப்படின்னா இவர் வந்து எப்பவுமே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன பிறகு இவர் ஓவர் திங்கிங் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓவராக திங்க் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன ஒரு பர்சன் வந்து ஓவர் திங்கிங் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போவுமே ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிப்பாங்க. அவங்க முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கேற்ற ஒரு லைஃப் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவாங்க. இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். இவர் சமூகத்தை நினச்சிருப்பார், ஃபேமிலி நினச்சிருப்பார், அடுத்தவங்க மனசை கஷ்டப்பட்டு நினச்சிருப்பார். பட் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனவங்க வந்து அவங்களுக்காக ஜீவிப்பாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக ஜீவிப்பாங்க. ஸோ அவருக்கு எல்லாமே தெரிய வரும். ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லும்போது அவங்களுக்கு தெரிய வரும், சோலை பற்றி தெரிய வரும், கர்மானா என்னென்னு தெரிய வரும், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போ அவங்களுக்கு யூனிவர்ஸை பற்றி தெரிய வரும். அப்போ அவங்களுக்கு கூட மைண்டில் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு லைஃப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் இப்போ நம்ம லைஃப்பில் என்றாங்க. ஸோ அவங்க மூலமாக நமக்கு சில லெசன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் நமக்கு சில லெசன்ஸ் கற்பித்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக நமக்கு லெசன்ஸ் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷனை என்கிட்ட கொண்டு கண்ணில் காட்டியிருக்காரு, இந்த ஒரு போர்ஷனை என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது, இந்த போர்ஷன் எனக்கு சம்திங் ஸ்பெஷல் யூனிவர்ஸ் எனக்காகவே கொடுத்த ஒரு போர்ஷன். அப்போ இது சமூகத்தையும் என்னோடய ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்த போர்ஷனை யூனிவர்ஸ் காட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோடில் வருவாங்க. மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் எல்லாமே அவங்க லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் நடந்தாலுமே அதை அஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. அது மரணமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க அஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே. அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இவர் எல்லாத்தையுமே அஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களை அஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த கனெக்ஷனை அஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, பாசிட்டிவ் அஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவ் அஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் நெகட்டிவெல்லாம் அஸ்பெக்ட் பண்ண மாட்டாருன்னு இப்போ எல்லாத்தையுமே இவர் அஸ்பெக்ட் பண்ணிக்கிறார். லைஃப்பில் உங்களையும் அஸ்பெக்ட் பண்ணிக்கிறாரு, உங்களோட காதலையும் இவர் அஸ்பெக்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்ட் வந்து சுத்தமாக ஓகே அல்ல. இவருக்கு மைண்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குது. இவர் இப்போ தான் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்காரு, அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு இப்போ தான் வராரு. பட் இப்போதைக்கு அவரோட மைண்டு ஓகே அல்ல. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஓடி வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் திறந்து சொல்கிறதுக்கோ இவருக்கு மைண்டு சுத்தமாக ஓகே அல்ல. ஓகே. இவருக்கு மைண்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இவர் இனி மெடிடேஷன் பண்ணி நெகட்டிவ் வைப்ரேஷனை இக்னோர் பண்ணணும், ஹீல் பண்ணணும். அப்போ இவர் தன்னோட நெகட்டிவான வைப்ரேஷன், நெகட்டிவான தாட் எல்லாம் இவர் மெடிடேஷனில் உட்காந்து ஹீல் பண்ணும்போது இவர் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆவார். ஸோ அந்த டைமில் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் இப்போ லெட் கோ பண்ணியிருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காரு, லெட் கோ பண்ணி. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லும்போது அவங்களுக்கு யூனிவர்ஸை பற்றி ட்ரஸ்ட் இருக்கும். அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் லைஃப்பில் இவங்களை கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன், அவங்க மைண்டு ஃபஸ்ட்டு பீஸாக இருக்கணும். ஸோ அவங்க இந்த சமூகத்தை எதிர்த்து போராடுறதுக்கோ இல்லைன்னா ஃபேமிலி எதிர்த்து போராடுறதுக்கோ அவருக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜி வேணும். அப்போ எனர்ஜி வேணும்னு சொல்லும்போது அவர் ஒரு பீஸான மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு எல்லோரும் எதிர்த்து போராடுறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் ஒரு டைமில் போராடிப்பார், இவரால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஒரு செப்பரேஷன், அந்த ஒரு வழியில் தான் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பார். இவர் இந்த டவர் மூமெண்ட்டில் பல வழி ஃபேஸ் பண்ணியிருப்பார். இந்த வழியில் தான் இவர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்கிட்டு ஒரு ஆளை யூனிவர்ஸ் சூஸ் பண்ணுது. ஒரு ஆளை எப்படி அவேக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானிங் போடுறது எல்லாமே யூனிவர்ஸ் தான். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவர் மூமெண்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு.
ஓகே, அப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு அப்போ இந்த பர்சனுக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை எதிர்த்து போராடுறதுக்கு இவருக்கு எனர்ஜி வேணும். அப்போ இவர் வந்து உங்களோட தாட் இருக்க 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 இந்த பர்சனுக்கு வந்து லைஃப்பில் பீஸ் கிடைக்காது. இவர் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் மறுபடியும் போயிட்டுருப்பார். ஏன்னா உங்ககிட்ட பிளாக்ல போட்டது, உங்களை கஷ்டப்படுத்துறது, உங்ககிட்ட சண்டை போட்டு இதெல்லாம் நினைக்க இந்த பர்சனுக்கு மறுபடியும் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவர் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணிவிட்டு இப்போ இவர் ஒரு பீஸான சுச்சுவேஷன் லைஃப்பில் கடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு 8 of Pentacles வந்துருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்கலை. பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே கொடுத்த லவ்வாக இருக்கட்டும், ஸ்னேகமாக இருக்கட்டும், ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது இவர் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இவர் வந்து ஒரு பீஸான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டுருக்காரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இவருக்கு வந்து முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களை மைண்ட் பண்ணலை, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்னேகம், இவருக்கு ஹார்ட்டில் இடமே இல்லை. ஸோ இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் நம்மளுக்கு கப்பு ஃபுல்லாக ஸ்னேகம் வலிது நிரம்புற மாதிரி இவரோட ஹார்ட்டு ஃபுல்லாக அவங்களோட ஸ்னேகம் நிரம்பி வலிது. ஒரு அன்கண்டிஷனல் லவ் இப்போதைக்கு அவருக்கு ஃபீல் ஆகுது. உங்களை முன்னாடி மைண்ட் பண்ணிட்டு இல்லை, உங்களை பிளாக்ல போட்டுட்டுன்னா இவருக்கு இப்போ எல்லாம் மனசிலாகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ் இவர் உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும். இவர் உங்களை நோக்கி வருவார். நீங்கள் இவரை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, இவரே உங்களை நோக்கி வருவார். இவர் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ண முடிவு பண்ணிட்டு உண்டு. பட் இவர் எல்லாரும் எதிர்த்து போராடுறதுக்கு இவருக்கு ஒரு இப்போ ஒருத்தவங்க பாசிட்டிவாக இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்களோட ஒரு எடுக்கிற ஆக்ஷனும் எடுக்கிற முடிவும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எல்லாரும் எதிர்த்து போராட முடியும். இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்காது, எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்கும். ஓகே, பட் இவர் இப்போ இவர் மெடிடேஷன் பண்ணுறாரு, இவர் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துட்டுருக்காரு, இவர் நெகட்டிவ் வைப்ரேஷன் ரிலீஸ் பண்ணுறாரு, ஹீல் ஆகுறாங்க. உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும்னு ஒரு முடிவு இவர் மைண்டில் எடுத்துகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் இவருக்கு மைண்டுக்குள்ளே இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணுறது, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து உங்களை மீட் பண்ணுறது, இதெல்லாம் இவருக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இது எப்போவே மைண்டை விட்டு மூவ் ஆன் ஆகாத ஒரு ரிலேஷன். ஃபிசிக்கலாக நீங்கள் 2 பேரும் செப்பரேஷன் ஆகியிருந்தாலும் மைண்டுக்குள்ளே எப்போவுமே இப்போ ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணலாம், காண்டாக்டில் பிளாக் பண்ணலாம். பட் மைண்டில் பிளாக் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனலாக மைண்டுக்குள்ளே பிளாக் பண்ணவே முடியலை, உங்களை மூவ் ஆன் பண்ண முடியல. உங்களுக்கு மைண்டுக்குள்ளே பிளாக் எப்போவுமே அவரோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஓகே, ஸோ இவர் நமக்கு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் எதிர்த்து, சமூகத்தை எதிர்த்து, ஃபேமிலி எதிர்த்து இவர் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக எனக்கு அவங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக அந்த பர்சன் பிளாக்லேருந்து ரிலீஸ் பண்ணணும், எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இன்னர் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஸோ இன்னர் ஒர்க்குக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, இன்னர் ஒர்க் மீன்ஸ் இப்போ மெடிடேஷன் நம்ம இன்னர் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அப்போ மெடிடேஷனில் உட்காந்து ஸோ நீங்களும் நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும், நெகட்டிவ் தாட் ரிலீஸ் பண்ணணும். ஒரு விஷயம் என்னென்னா பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு எனர்ஜி ரொம்ப ஹையில் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம எல்லாருமே நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும், நம்ம எடுக்கிறது டிசிஷனும் கரெக்டாக இருக்கும், நம்மளோட திங்கிங்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம நெகட்டிவான வைப்ரேஷன் நம்ம இருக்கும்போது எனர்ஜி டவுனாக இருக்கும், நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் வந்து லோவாக இருக்கும், எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் எந்த அளவுக்கு இன்னர் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜோனி அப்படி சொல்லும்போது அதில் கண்டிப்பாக அதில் இன்னர் ஒர்க் பண்ணணும். இன்னர் ஒர்க் பண்ணாமல் எந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோனி கம்ப்ளீட் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இன்னர் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ கிடைக்கும், ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். சீக்கிரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் போய் ஒரு யூனியன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் இன்னர் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நெகட்டிவ் தாட் ரிலீஸ் பண்ணுங்கள், நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுங்கள், நெகட்டிவ் பீப்புள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் வரணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஜீவிக்கணும். முன்னாடி ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அது நடந்து போச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நடக்க போகிறத நம்ம பார்க்கணும். அது மாதிரி ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணாதுங்க. ஃப்யூச்சருங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. நம்ம இன்றைக்கி தூங்குறோம், நாளைக்கு எழும்புறது நமக்கு ஃப்யூச்சர். ஸோ இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணி ஃப்யூச்சரை பற்றி இவங்களா ஒரு ட்ரீம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது நடக்கலைன்னு சொல்லும்போது அவங்க நெகட்டிவ் எனர்ஜிக்கு போயிடுவாங்க. ஸோ
ஸோ ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது, ஃப்யூச்சர் இறைவனோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரை இறைவன்கிட்ட விட்டு கொடுங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜீவிங்க. இன்றைய நாள் நிஜம். அப்போ இன்றைக்குள்ள நாளை எப்படி உங்களால் ரசித்து வாழ முடியுமோ ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி ரசித்து வாழுங்க. நாளைக்கு எழும்பும்போது அதே மாதிரி அந்த நாளை என்ஜாய் பண்ணி வாழுங்க. இப்படி ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ஜாய் பண்ணி வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையில் இருக்கும், நம்மளோட செல்ஃப் லவ் கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹையில் இருக்கக்கூடிய டைமில் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களுக்கு பிளாக்கிங் ரிலீஸ் பண்ணாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. கிங் ஆஃப் சோர்ஸ், இது சக்ஸஸை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. இவர் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பார், ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் வருவார் உங்ககிட்ட. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.